நான் ஒரு டிஎம்கே தான். ஆனால் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து வருவார், தலைவர் வருவார், வின் பண்ணுவார். நாங்களும் அவர் தான் வரணும்னு ஆசையாக எதிர்பார்த்துருக்கோம். தளபதி விஜய் கிட்ட இப்போ ஒரு அரசியல்ல ஒரு புது மாற்றம் தேவை, அது விஜயா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா அவர் தான் வருவார். 2026ல அவர் முதல்வர் உறுதி. கன்ஃபார்மா இப்ப 2026ல தளபதி விஜய் முதல்வராக இருந்தா உங்களுக்கு ஓகே தான்? அரசியல் அனுபவமே இல்லாம வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சா என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி எந்த நம்பிக்கையில நீங்க அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த நம்பிக்கையில் வரலாம், அவர் மேலே மக்கள் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, விருப்பம் வச்சிருக்காங்க, அதனால வரலாம். உங்க விஜய் உயிர் என்ன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, விஜய் உங்க விஜய் தனியால் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. கலர் கன்னட வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு எவ்வாறு கை கொடுக்கும், அது மட்டும் இல்லாமல் இப்போ தொடர்ந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறேன்னா, இதுக்கு மேலேயும் கொஞ்சம் இதுக்கு முன்னே இருந்த ஒரு கம்மியாக இருக்கிற மாதிரி இதுக்கு மேலே கொஞ்சம் அவர் மேலும் மேலும் முன்னுக்கு வந்து மக்களுக்காக ஏதாவது சேவை செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இல்லை, அரசியல் அனுபவமே இல்லாமல் திரைத்துறையிலேருந்து வந்து ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறாருல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது எப்படி பார்க்குறேன்னாக்கா, இந்த அளவுக்கு முன்னுக்கு வருவாருன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்ம நல்லது செய்வார், இனி மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்வார்னு நாங்கள் நினைக்கிறோம். 2026ல் அவர் தான் சிஎம் சொல்கிறாங்களே, அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. நாங்களும் அவர் தான் வரணும்னு ஆசையா எதிர்பார்த்துன்னு. ஏன், எதனால? அவர் நடிகரா இருக்காரு, பசங்களுக்குலாம் நல்லது செய்வாரு, ஒரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கும். அதனால தான் நாங்களும் அரசியல் அனுபவமே இல்லாதவங்க கட்சிக்கு வந்து நல்லது செய்வாங்கன்னு எந்த நம்பிக்கையில அவர் பசங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் அப்பத்துல இருந்தே கொடுத்துட்டு இருக்காரு இல்ல சார், அதனால அது ஒரு நம்பிக்கை இருக்கு. விஜய் வந்து யாருமே தலைவரா நினைக்க கிடையாது, எல்லாருமே வந்து சினி ஃபீல்டில் இருக்கவங்களா தான் நினைக்கிறாங்க. சினி ஃபீல்டில் இருக்கிறவரை பார்க்க போறதுக்கு தான் முக்கால்வாசி பேர் போறாங்களா உங்களுக்கு. அவரை வந்து தலைவராக மனசுல ஏற்றுக்கிட்டு யாருமே போக கிடையாது. ஒரு சின்ன குழந்தைய கேட்டிங்கன்னா கூட வந்து விஜய் படத்தை தான் அதிகமாக பார்ப்பாங்க, விஜய் பாட்டு தான் அதிகமாக கேட்பாங்க. அப்படி இருக்கல வந்து அந்த ஒரு காரணத்தினால போறாங்க. அதே வந்து இப்போ வந்து சினி ஃபீல்டில் இருக்கவங்க தான் இப்போ எட்டு வந்து சினி ஃபீல்டு இருக்கவங்க தான் வந்து அரசியலில் இருக்காங்க. ஏன் இங்கே தனி குடிமகனை ஒருத்தனை கூப்பிட்டு கொண்டு போய் அரசியல் நிறுத்தி பாருங்க, அழகாக ஜெயிச்சு வருவாங்க. இவங்க சினி ஃபீல்டில் இருந்து அவங்களுடைய வாரிசு தானே வராங்க, மற்ற யாருமே வரதில்லை இல்லை அரசியலுக்கு. உங்களுக்கு விஜய் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நிறைய மக்கள் வந்து அடித்தட்டு மக்கள்லாம் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு என்ன அடிப்படை வசதிகள் தேவைன்றெல்லாம் கோரிக்கை கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் மனு கொஞ்சம் எடுத்து அவங்கவுங்க விருப்பம் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்து எடுத்து செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். இப்போ விஜய் சுற்றுப்பயணம் வந்துட்டு இருக்காரு இல்லைங்களா, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், இப்போ அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாகை, திருவாரூர்லாம் போயிருக்காரு இல்லைங்களா. மக்கள் அவ்வளோ க்ரௌடு கூட்டம்லாம் வந்திருக்காங்க. க்ரௌடு கூட்டம் ரெண்டாவது மாநாடு நடத்தினார்ல, அந்த மாநாட்டில் வந்து எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, மக்கள் கூட்டம் வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சரியா? ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து விஜயோட ரசிகரும் கிடையாதுண்ணா. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ 234 சீட்டில் கண்டிப்பாக வந்து அவர் வந்து 160 இல்லை 165 சீட்டாவது கண்டிப்பாக வாங்குவார். இப்போது அவர் வந்து 2026ல் நான் சிஎம் ஆகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் மக்களே நம்ம இன்னும் சந்திக்கவே இல்லை. ஒரு 1.5 வருஷம் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்குள்ளே அந்த சிஎம் ஆகிறது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் ஆயிடுவாரா அல்லது உங்களோட ஆதரவு யாருக்கு? எனக்கு நம்பிக்கை இருக்கு அவர் ஆயிடுவார். நீங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவர் ஆட்சிக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அவர் நல்ல எல்லாருக்கும் ஊருக்கு நல்லது செஞ்சா போதும். ஆட்சிக்கு வந்து எங்களுக்கு நல்லது செய்யணும்னு இல்ல, ஊருக்கே நல்லது செஞ்சா போதும். நாங்க வந்து அதை பத்தி எல்லாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்கவுங்க உழைப்பு அவங்கவுங்க கையில, நாங்க அதெல்லாம் எதிர்பார்க்கல. நல்லது செஞ்சா நல்லதுதான், அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு புதுமையான மாற்றங்கள் வேணும் அரசியல்ல. அவர் வாழ்ந்தா ஒரு நல்லதுதான். இப்ப திமுக நிறைய உங்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையா? நல்லது பண்றாங்கதான். அப்புறம் நம்ம வந்து வேற ஆட்கள் மாற்றம் வந்தாதான் நல்லது. வரதே வரணும் அவசியம் கிடையாது. மாற்றம் வரணும்ல, எதிர்க்கட்சி வந்தாதான் அதுக்கு ஆட்சியே. ஏற்கனவே அதிமுக எதிர்கட்சி இருக்கு இல்லையா? அதிமுக எதிர்கட்சி புதுசா வரணும்பா. ஒருத்தவங்களே வந்து என்ன பண்ண போறாங்க, எல்லாரும் மாறி மாறி தான் வரணும். இப்ப 2026ல தளபதி விஜய் முதல்வராக வந்தா உங்களுக்கு ஓகே தான்? ஓகே தான்.
இது ஒரு புதிய மாற்றத்தை பார்க்குறோம். நல்ல விதமாக தான் பார்க்குறோம். இது வரைக்கும் இருந்த ஆட்சியை விட புதுசாக ஒருத்தவங்க வரணும், மாற்றத்தை உண்டாகணும். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஆட்சி எதுவும் சரியில்லை. டிஎம்கே ஏடிஎம்கே இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட்டிருக்கேன், செகண்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ஆட்சி எதுவும் சரியில்லாத மாதிரி தான் இருக்குது. புதுசாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். நல்லது தான். அவர் வந்தால் உங்களுக்கு என்ன மாதிரியான நல்லதுன்னா நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் பார்க்குற நிகழ்ச்சியை விட வெளியே இருக்கிறது சுற்றி பார்க்கலாம். அவர் வெளி தோட்டத்தில் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன நடக்கும் என்னென்ன நடக்காதுன்றது. அவர் போகிற ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பாருங்க. ஓகே. ஆனால் அவர் எல்லா மக்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பார்த்து படிக்கிறேன்னு சொல்கிறாங்களே, மக்கள் இடத்துல தான் அவர் அதிகமாக இருக்கிறாரு. இப்போ நீங்கள் பெரிய இவர் எடுத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எடுத்தீங்கன்னா எங்கேயுமே வெளியே வரல, தொட்டா சிலுங்கிற மாதிரி இருப்பார். ஆனால் தளபதியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இப்போ கீழே வந்து செருப்பாக இருந்தால் கூட எடுத்து கொடுப்பாரு. ஈஸியாக பார்த்துக்க முடியுமா? உங்களால் இதெல்லாம் பார்க்க முடியுமா? அதுதாங்க, இப்போ அந்த ஆட்சி வந்துட்டா ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம். ஈஸியாக பார்க்கலாம், எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இவரை பார்க்க முடியுதுங்களா உங்களால்? செய்யறேன்றாரு, என்ன செய்யறாரு? காலமா நிக்கிறவங்களும் நின்றுட்டே தான் இருக்காங்க. ஒரு புதுமையா இவருக்கு நாங்க சப்போர்ட் கொடுப்போமே, அவருக்காக கொஞ்சம் நம்ம நிற்போமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கோம். செய்வார், கண்டிப்பா சொல்லாம செய்வார். அரசியல் அனுபவமே இல்லாம ஒரு ஆட்சியை பிடிச்சா என்ன செய்வார் அப்படிங்கிற மாதிரி எந்த நம்பிக்கையில நீங்க அவர் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? எந்த நம்பிக்கையில வரலாம்? அவர் மேல மக்கள் அதிகமா இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, விருப்பம் வச்சிருக்காங்க, அதனால வரலாம். அவர் திருச்சியிலலாம் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. ஆமா, பல நிபந்தனைகள் இருந்துச்சு. இருந்தாலும் அவ்வளவு க்ரௌடு, கிட்டத்தட்ட நைட்டு இரவு 12 மணி வரைக்கும் பெரம்பலூர், அரியலூர், திருச்சியில இருந்தாங்க இல்லையா? இப்போ இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் இவருக்கு வந்ததுங்கிறது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது ஒரு நல்ல விதமா தான் நான் பாக்குறேன். எனக்கும் விஜய் ரசிகர்லாம் கிடையாது. இருந்தாலும் விஜய் எனக்கு அரசியல் பயணத்துக்கு வந்திருக்கான், அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அதனால எனக்கு இது ஒரு நல்ல விதமா தான் பாக்குறேன். நடுத்தர, அதாவது கீழ் அடிப்படையில இருந்து வரவனை கொண்டு போய் எலெக்ஷன் நடத்தினீங்கன்னா கிளியரா தெரியும். அவனுக்கு அடுத்தவங்களுடைய மனசுல என்னென்ன இருக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது கீழ்த்தர மக்கள் இருந்து வந்தாங்கன்னா தெரியும். இப்ப ஒரு படத்துக்கு மிஞ்சி மாரி போச்சுன்னா 1 கோடி 2 கோடி வாங்குறாரு. 100 கோடி 100 எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். 100 கோடி வாங்குறாரு. 100 கோடி வாங்கில அவருக்கு எப்படி கீழ்த்தர மக்களை பத்தி தெரியும்? ஒரு பிச்சைக்காரனை பார்த்தா கூட இந்த 500 ரூபாய் மதிப்பு அவருக்கு தெரியாது. 500 ரூபாய் கூலிக்காரனுக்கு மதிப்பு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க கட்சிக்கு வர்றது வேஸ்ட். சினிமா துறையிலேருந்து ஒரு அரசியலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எதுவும் இல்லாமல் வரமாட்டாங்க. ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க, ஆனால் இது வரைக்கும் அது கொண்டு வரல. மேபி இன்னும் 2 months ஏதாவது ஓவரால். இப்போ 2026 சிஎம் ஆனால் உங்களுக்கு ஓகே தான்? சிஎம் ஆனாலும் ஓகே தான், ஆனால் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் ஆகிறோம். நான் ஒரு டிஎம்கே தான், ஆனால் இருந்தாலும் கண்டிப்பாக நான் விஜய் தான். ஆனால் இன்னைக்கு உங்கள் தலைவர் அவர் ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. மோதி பார்க்கலாமா, மிரட்டி பார்க்குறீங்களான்னு விஜய் அவர்கள் முக ஸ்டாலினை பார்த்து கேட்டிருக்காரு. அது பேசியிருக்காரு. அது அவரோட ஸ்டைலு. கண்டிப்பாக வருவார், தலைவர் வருவார், வின் பண்ணுவார்.